நம்ம சிவாலயங்கள்லேருந்து விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா, அல்லது சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். விபூதியோட மகிமை அப்படிங்கிறது விபூதிக்காக பதிகமே பாடியிருக்காங்களே இல்லைங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, சிவாலயங்களில் போய் வணங்குறோம், ஐயனை வணங்குறோம், அங்கே பிரசாதமாக விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா தலை குனிந்து வாங்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும். மீதி இருந்தால் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை நேரத்தில் அதை எடுத்து பூசலாம். ஐயனை நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துன்னு நினச்சி பூசினா சரி ஆகிடும். இல்லை, சிவனடியார்களாக இருக்கும்போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு நெற்றி நிறைய பூசிக்குவாங்க, உடலெங்கும் பூசிப்பாங்க. ஏன்னா நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அல்லவா. அப்போ மீதம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கோவிலில் வச்சுட்டு வராதிங்க. எங்கேயாச்சும் சாமி வரம் கொடுத்தா அதை திருப்பி சாமிகிட்டே கொடுத்துட்டு வருவோமா? அதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா கோயிலையும் போகிறோம், விபூதி கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க, அது உனக்கு கிடைக்கிற வரம். ஆனால் அந்த வரத்தை கோவில்லையே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைங்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் சிவாலயங்களில் கொடுக்கப்படுகின்ற விபூதியை அல்லது பிரசாதங்களை தயவு செய்து வீட்டுக்கு கொண்டு வாருங்கள், தவறு கிடையாது. இறைவன் எப்போவுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாருங்க. அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எப்போவுமே சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா சிவ யாத்திரை போகிறாங்க, அந்த தல யாத்திரை போகிறாங்கன்னா எல்லா கோவிலோட விபூதியும் ஒரு பையில் போட்டு வச்சுருப்பாங்க. அடியார்கள் யாராச்சும் போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அந்த விபூதியிலிருந்து தான் எடுத்து பூசுவாங்க. அதோட மகிமையே ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நெத்தியில் வைக்கும்போதே உள்ளூரை உணர்வு ஏற்படும். அப்பாவுடைய பிரசாதம், அப்பா கொடுக்குறத நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைப்போமா வேண்டாமா? வேணுமா வேணாமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதனால் இனிமேல் கோவிலில் கொடுக்குற விபூதியை மறக்காமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. பூசினது போக கோவில் அங்கங்கே வச்சு அந்த தூண் கற்சிலை அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் சேதப்படுத்த வேண்டாம்.